அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும். என்ன ராஜு, இன்னைக்காச்சும் சொதப்பாம கரெக்டா இருக்குமா? அதெல்லாம் சொதப்பாது பாட்டி, இன்னைக்கு எனக்கு பிடிச்சதானே வந்திருக்கீங்க. அதுக்கு இல்லப்பா, இன்னைக்கு அவளுக்கு நம்ம தான் பார்க்க வரோம்னு தெரியாதல்ல, அதனால ரெடியா ஹம்கி திருப்பாளின்னு அதனால கேட்டேன். பைத்தியம், ரெடியாகாம இருந்தாலும் இருக்கும் பாட்டி. சரி, எப்படி இருந்தா என்ன, பார்த்துட்டு போலாம். எப்படி இருந்தா என்ன, நம்ம தான் நம்ம பேத்தியா ஆல்ரெடி பார்த்தது தானே, பொண்ணு ரெடியாகி வரணுமா என்ன? இல்லைங்க, கேட்டுக்கிட்டேன். சரி வாங்க உள்ள போலாம். புள்ள ரெடியானாலே இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பக்கத்துல வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு, வந்துருவாங்க. ரெடி எல்லாம் ஆயிட்டாங்க, ஆனா மூஞ்சிய உம்முனே வச்சிருக்கா. நம்ம பேசாம சொல்லி இருந்திருக்கலாம் ராஜு தம்பி தான் வராருன்னு. அதான் அந்த பாட்டி வேண்டான்னு சொல்லிட்டாங்களே. ஆமாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய மனசு பாத்தீங்களா, அன்னைக்கு வேண்டான்னு சொல்லி மறுபடியும் பையன் ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆமாமா, அவங்களுக்கு பேரன் விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நமக்கும் நம்ம பிள்ளை விருப்பம் தான் முக்கியம். அந்த குடும்பம் நல்ல குடும்பம் பார்த்துக்கோ, அதனாலதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த பையனும் நல்ல பையன் தான், பார்த்தாவே தெரியுது. என்ன என் பேத்தி ரெடி ஆனாலே இல்லையா? பாட்டி வாங்க வாங்க, அவ ரெடி ஆயிட்டு இருக்கா, வாங்க உட்காருங்க. மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. போய் எல்லாத்துக்கும் டீ காஃபி எடுத்துட்டு வா போ. சரிங்க. அந்த சம்பிரதாயம் எல்லாம் எதுக்குப்பா? இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொடுக்கணும்ல. எடுத்துக்கோங்க மாப்பிள்ள. சரிங்க தே. என்ன வந்து உட்காந்துட்ட, போய் பூஜாவை வர சொல்லு போ. சரிங்க. இதோ இப்ப வந்துருவாமா, பாருங்க. பாட்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்துட்டாங்க, வா கீழே. அம்மா, எனக்கு இது பிடிக்கவே இல்லம்மா, ப்ளீஸ்மா. அப்பாவை டென்ஷன் பண்ணாம நீ கீழே இறங்கி முதல்ல வா, அழுகிறத நிப்பாட்டிட்டு வா. அம்மா ப்ளீஸ்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அம்மா, எனக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குமா. யார? அம்மா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல ராஜு, அவங்கள. எட்டி என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டேல, இப்ப போய் மறுபடியும் எப்படி அவங்க கிட்ட பேச முடியும்? அம்மா ப்ளீஸ்மா, கீழே இறங்கி வான்னு சொன்னேன். நான் வரமாட்டேன். வரலன்னு தொலைச்சு போடுவேன். பிடிக்குதோ இல்லையோ, கீழே வந்து பார்த்துட்டு போ. அன்னைக்கு மாதிரி மானத்தை வாங்கிடாது. வந்து பார்ப்பேன், ஆனா பிடிக்கலன்னு சொல்லுவேன். நீ முதல்ல வா. நீ கீழே வந்தா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் மக்களே. பாப்பா வந்துட்டா. என்ன மக்களே, உனக்கு பையனை பிடிச்சிருக்கா? இல்லப்பா, எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ராஜு நீங்களா? ஆமாமா, நாங்க தான் பொண்ணு பார்க்கறக்கு வந்திருக்கோம். நாங்க உங்ககிட்ட சும்மா விளையாண்டு பார்த்தோம், என்ன பண்ணுவீன்னு. பாட்டி, நீங்க என்னை ஏத்துக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். அழக்கூடாது மக்களே, அழக்கூடாது. நீயும் எனக்கு பேத்தி மாதிரி தானே, ஏன் பழுதுட்டு இருக்க? இல்ல பாட்டி, நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாமே பாட்டியோட ஏற்பாடு தான், அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லு, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கல, போங்க. என்னம்மா, நேத்து தானே நீ தானே எங்க வீட்டுக்கு வந்த. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. அது ஒண்ணும் இல்ல மக்களே, சும்மா விளையாண்டு பார்த்தோம். சரி சரி, உனக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தான் பாட்டி. அப்படி சொல்லுது என் பேத்தி. அப்புறம் என்ன, பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமா? என்னத்த பேசணும், எங்களுக்கு பொண்ணு மட்டும் வேணும். அதை தாண்டி உங்க விருப்பம். எங்களுக்கும் ஒரே பொண்ணுமா, அதனால நாங்க செய்யறதெல்லாம் செஞ்சிடறோம். இங்க பாருங்க, அதை செய்யறேன் இதை செய்யலாம் சொல்ல கூட தேவையில்ல. உங்க இஷ்டப்படி உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. செய்யலைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பொண்ணு மட்டும் போதும். எங்க பேரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதுதான் எங்களுக்கு வேணும். சந்தோஷமா? நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள், யுகம் யுகம் காண முகம் இது போதும், புகலிடம் என்றே உந்தன். அப்புறம் தம்பி, வர்ற செவ்வாய்க்கிழமை நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா? நீங்களா என்ன நினைக்கிறீங்க? தாராளமா வச்சுக்கலாமா, எங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிப்பா, அப்போ எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம். நான் ஏதாவது இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்கப்பா. எங்க வீட்டில் சரணம் ஒரே திட்டு, ஒன்றா ஒரு பையனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நேற்று குடிச்சிட்டு தான் வந்திருப்பான் போல. அத்தை ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு அவள் ஜாலியாக இருக்காடியாண்ணா. ஆமாண்டி, நேற்று பார்த்ததுக்கப்புறம் எனக்குமே சரியான கோவம் வந்துருச்சாக்கும் சந்தியா மேலே. ஏய் சாம்டி, இப்போதைக்கு இங்கே வர. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன்ல, தயவு செய்து காலையிலே வந்து டென்ஷன் பண்ணாத, சரியா? இங்க பாரு சோனி, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட என்ன சொல்லவே விட மாட்டேங்கிறியே. என் கூட பேசவே நீ தயாரா இல்ல. இதை மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசினா பேசாட்டி போ. இப்போ நீ எப்படி என்ன தப்பா எடுத்துட்டு இருக்கியோ, அன்னைக்கு நான் உன்னை அப்படிதான் தப்பா எடுத்துட்டு இருந்தேன். தப்பா எடுத்துட்டு இருந்தியா? புரியல. ஆமா, லூசு, என்னவே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காத, மேம் பார்த்துருவாங்க. எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு சோனி. இன்னைக்கு முதல்ல உங்க ரெண்டு பிரிக்கணும். அவங்க ரெண்டு பார்த்தாவே டென்ஷன் ஆகுது. சாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சாம். சொல்லு பாவியா. நீயும் சோனியா லவ் பண்றீங்க தானே? ஆமா. ஆனா எப்ப பார்த்தாலும் அவ சரண் கூட தான் இருக்கா. சரண் யாரும் தெரியும்ல, நம்ம பி கிளாஸ்ல இருக்க பையன். என்ன சொல்ற? ஆமா,
ஆமாம், அவனும் அவளும் தான் லவ் பண்ணுறாங்க. இது தெரியாமல் நீ போய் நடுவில் என்னதான் பண்ண போறியோ? சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். ஏய், எனக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்தியா இல்லையாடி? ஏய், எனக்கு ஹோம்ஒர்க் எழுதவே என்னால் முடியலடா. இது பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நானே கிளாஸில் கொண்டு வந்து தரேன். சரி சரி, சீக்கிரம் கொண்டு வந்தா. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட் பீரியட். சரி, கிளாஸில் உட்காந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து தரேன் உனக்கு லஞ்சில். சரி. சோனி, சொல்லு சாம். ஏன் கோவமாக இருக்க? உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. இதிலிருந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். சாம், ஆமாம், நானும் சாமும் தான் லவ் பண்ணுறோம். என்னது? ஆமாம், அவளுக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா நீ மட்டும் ஏன் சும்மா விடணும்? உனக்கு இவ்வளோ பிடிக்கலன்னு சொல்கிறத விட என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு சாம். அப்போ தான் அவளுக்கு துமர் அடங்கும். ஆமாம் காவியா, அதுவும் கரெக்ட் தான். ஆமாம், நானும் பாப்பியாவும் தான் லவ் பண்ணுறோம். உன்னை பார்த்தாவே பிடிக்கல, ஒரு மாதிரி சீப்பாக இருக்க நீ. சீப்பா? நானா? நீ தாண்டி. வா காவியா, போலாம். ஏ அழுகாதடி. இல்லை, என்ன சொல்லிட்டு போகிறான்னு பார்த்தல. நான் உன்னையும் சரணையும் தப்பாக எடுத்துக்கிட்டு தான் சோனி எல்லாமே பேசினேன். உன்னை பிடிக்கலன்னு சொன்னது எல்லாமே அதான். மற்றபடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சோனி. அப்போ காவ்யா? அது அவளாவே சொல்லிக்கிட்டா. அவளா வந்துட்டு அவளுக்கு இன்னொரு பையனை பிடிக்கும்னா உனக்கு என்னை பிடிக்கும்னு சொல்லி அவள் தானே கெத்தாக தெரியவா, இல்லைனா அவன் முன்னாடி இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி அவளே சொல்லிட்டான். நானும் அதை கேட்டுட்டு அப்போ எனக்கு சரியான மெச்சூரிட்டி இல்லை சோனி. ப்ளீஸ் சோனி, அவள் சொன்னது போய் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிஞ்சுது. நீயும் சரணும் ரிலேஷனாமே, அவன் அத்தை பையனாமே. எனக்கு அது ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது. அப்போ யார் என்ன சொன்னாலும் நீ சோனியை தப்பாக நினச்சிக்குவா, அப்படித்தானே? அது அப்படியெல்லாம் கலை. நீயே யோசிச்சு பாரு. அவனுக்கு ஹோம்ஒர்க் எழுதி தரதுலேருந்து, அவன் கூட கேன்டீன் போகிறதுலேருந்து, அவன் கூட ஸ்கூலுக்கு வர்றதுலேருந்து எல்லாமே அவன் கூட தான் இவள் பண்ணுவாள். அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் அவ்வளோ தூரம் இருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசித்தேன். அதில் என்ன தப்பு இருக்குது? சரி, இப்போ காவ்யா எங்க? காவ்யா கூட நான் பேசுகிறதே இல்லை. எப்போ அவள் போய் சொல்லி தான் நம்ம நினைவத்தி பிரிச்சான்னு தெரிஞ்சதோ அப்போ இருந்து நான் பேசுகிறதே இல்லை சோனி. அவள் என்ன பண்ணுறா என்னன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. உன்னை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீ இந்த காலேஜில் தான் படிக்கிறேன்னு தெரிஞ்சதுனால தான் செகண்ட் இயர் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நீ சொல்லிட்டு போயிட்ட. அன்னைக்கு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா சாம்? உனக்கென பிறந்தவன் நானா, நிலவுக்கு துணை இந்த வானா. சோனி, நீ எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கோ சோனி. நான் எங்கேயுமே போக மாட்டேன். உனக்காக எப்பயுமே இருப்பேன். இதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும் சாம். நீ அன்னைக்கும் அப்படிதான் சொன்ன, உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன்னு. ஆனா நடந்தது என்ன? ஒரு சின்ன சந்தேகம் வந்தோடனே நீ என்னை விட்டு போயிட்ட. தப்பு தான் சோனி. அவள் சொன்னதும் உன் கூட அவன் பார்த்ததும் என் கண் முன்னாடி பார்த்தா உனக்கு என்ன தெரிஞ்சது? என் மனசுல என்ன இருந்துச்சுன்னு உனக்கு கேட்க தோணல? கோபம் கண்ணை மறைச்சிருச்சு சோனி. கோவ கண்ணை மறைச்சிருச்சுன்னு சாதாரணமா சொல்ற. அந்த கோவத்தை விட என் காதல் பெருசுன்னு தோணுச்சுன்னா நீ என்கிட்ட வந்திருப்பல்ல, என்னன்னு கேட்டிருப்பல்ல. என் மேலே தான் சோனி தப்பு. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், எனக்கு புரியுது. காயமா? காயம்னா ஆறிடும் சாம். இது வடு. நான் டெய்லி உன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன் தெரியுமா? கண்ணாடி முன்னாடி நின்று டெய்லி அழுகாத நாளே இல்லை இன்னும். அப்போ இனி நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரையா சோனி? எனக்கு தெரியல சாம். எனக்கு உன் மேலே இன்னும் லவ் இருக்கு. எனக்கு வேற யாரு மேலேயும் அந்த ஃபீல் வந்ததே இல்லை. இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. ஆனா அதே சமயம் நீ என்னை தனியாக தவிக்க விட்டு போன நாட்களையும் என்னால் மறக்க முடியுமான்னு தெரியல. காதலும் வலியும் ஒன்றா இருக்கும்போது எப்படி வாழ முடியும்? நான் உன்னை காயப்படுத்திட்டேன், எல்லாமே தப்பு தான். ஆனால் என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது சோனி. இத்தனை நாளாக பார்க்காம தானே இருந்த, இனிமேலும் பழகிக்கோ. சோனி ப்ளீஸ். இல்லை, நான் கிளம்புறேன், என்னை விடு. ப்ளீஸ் சோனி, எங்கே போகிறதா இருந்தாலும் நானும் உன் கூடயே வரேன். இல்லை, நீ எனக்கு என்னை விட்டுட்டு போனதுலே நான் என் பாதையை தனியாக தேடிக்கிட்டேன். என்னைக்கும் இல்லை சாம், என்றைக்குமே என் பாதையில் நான் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். சரி சோனி, என்னை ஃபுல்லாக யோசிச்சுக்கோ. நாளைக்கு 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 வந்து நான் உன்னை பார்க்குறேன். வராத சாம், கொஞ்ச நாள் என் வழியில் என்னை விடு. எனக்கா மனசு மாறும்போது நானாக வந்து பேசுகிறேன். சரி, நீ எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. ஆனால் வராமல் மட்டும் இருந்துடாத. வாழ்ந்தேனே உறவின்றி முன்னாள், வந்தாயே உறவாக இந்நாள். எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா.